பண்ணுவாங்க செம்மையாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 போட்டிருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரி சூப்பெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். எறா இருக்குது பாருங்கள். எறா ஒரு 4 தான் வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் இது இருக்குது சிப்பி. அதுக்கப்புறம் இது வந்து அபலான்னுவாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். அது மீட்டு போட்டால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு குக் ஆகிரும். அது மீட்டு போட்டுக்கிட்டோம். அதேமாதிரி கொஞ்சம் கண்ணு கருத்தமாக இருங்க. ஏன்னா வந்து ரொம்ப சூடாச்சுன்னா என்ன ஆகும்னா கொப்புளிச்சு தண்ணிலாம் அப்படியே பெருக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே பாருங்க, அப்படியே சைடாக போயிடுச்சு. இப்படி ஏன்னா நமக்கு சாப்ஸ்டிக்லாம் வேணும்னா எல்லாமே க்ளீனாக ஹைஜீனிக்காக உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து வார்மான டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகும். அப்போ ஏதாவது கிருமிகள்லாம் இருந்தால் கூட கெடுத்துருன்ற மாதிரி அவங்க கான்செப்ட்டு. நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். லைட்டாக சீ ஃபுட் ஃப்ளேவர் வரும் அதில். வந்துக்கிட்டே இருக்கா, அவ்வளோதான். இப்படி ஒரு 2-3 கரண்டி அள்ளி ஊற்றிக்கிங்க. அது மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் வந்திருக்கோம். இது வந்து ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அன்லிமிட்டெடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அது இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்க மெனு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்தமாரி நிறைய இருக்குது. நான் இந்த ஹோட்டலுக்கு ஏதோ ப்ரொமோஷன்லாம் பண்ணல. நான் வந்து பர்சனலாக போனதோட சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு எல்லாம் காட்டலான்னு சொல்லி. இது பாருங்கள், சீ ஃபுட் மெனு. கிராப், அதாவது நண்டு, இது கனவா மீன், அதுக்கப்புறம் இந்த சிப்பி மாரி வகைகள், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. இது வந்து அபலான்னுவாங்க, செம்மையாக இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. நம்ம இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன் எப்படி இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999 போட்டிருக்காங்க. அடிஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரி சூப்பெல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். பாருங்கள், 69, 79 அதுமாரி எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம நார்மலான சூப் அவங்க ஆல்ரெடி தந்திருக்காங்க, அது யூஸ் பண்ணோன்னா ஃப்ரீ தான். ஓகேங்களா, 999 முடிச்சுக்கலாம். அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அடிஷ்னலாக வேறு என்ன ஐட்டம் வேணுன்னா அதை நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே போய்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே பாருங்க, இந்தமாரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து அன்லிமிட்டடு. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், அந்த ஸ்மூத்தி இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மேங்கோ ஸ்மூத்தி கொஞ்சம் டிலே ஆகும் போல், ரெடி ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்தோம்னா கலெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைட்டாக கலெக்ட் பண்ணுவோம் பாருங்கள். இங்கே கீழே இருக்கும். நீங்கள் எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலுமே இது கீழே வச்சுருப்பாங்க இந்தமாரி கப்ஸ்லாம். இப்போ பாருங்கள், எடுக்கிறேன். இது வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது. 1 மணி நேரம் ஆனால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஜூஸ் வந்து சைடில் கலெக்ட் ஆகிட்டே வரும். அந்த கட்டி வந்து அப்படியே கறந்துக்கிட்டே வரும். நம்ம ஊர்லேயெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இது நல்லாயிருக்கும். ஹனி நிம்மம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது லெமன் இருக்குது. நிம்மம் தான் லெமன் வித் ஹனி, சூப்பராக இருக்கும். இது நம்ம லெமன் வந்து எப்பயுமே கிடைக்கிறது தான். ஆனால் இது வந்து கிடைக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். அதனால தான் நம்ம ஃபஸ்ட் இது எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மில்க் டீ, காஃபி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வேணாலும், அதாவது இது நம்ம ஆப்ஷன் வந்து இங்கேயே இருக்கும், கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், காஃபி வேணுமா, கேப்பச்சினோ வேணுமா, எது வேணுமோ எடுத்துக்கலாம். ஓகே, விச் ஒன். இது பாருங்கள், கப் இருக்குது. ஓகே, லட்டே வேணுமா, அதனால் நேராக வச்சுட்டு அழுத்தினோம்னா ரெடி ஆகிரும். அங்கே பாருங்கள், ரெடி ஆகுது. சிம்பிள், அவ்வளோதான். பால் ஃபஸ்ட்டு ஊற்றிடுது. காஃபி மிஷின்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குதான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் அன்லிமிட்டடு, நம்ம எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ட்ரிங்க்ஸ் போல், வாட்ரு போல், ஹாட் வாட்ரு, கோல்டு வாட்ரு, நார்மல் வார்ம் வாட்ரு. ரெடி ஆகிடுச்சா, அவ்வளோதாங்க. காஃபியும் ரெடி. இப்போ இதையும் கையில் எடுத்துக்கிட்டாச்சு, அதையும் கையில் எடுத்துக்கிட்டாச்சு. வாங்க, அவ்வளோதான். ஓகேவா, எடுத்தாச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இது வந்து வாட்டரில் 3 வகையான வாட்ரு, கோல்டு வாட்ரு, ஹாட் வாட்ரு, வார்ம் வாட்ரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்ஸ்டிக்லாம் வேணும்னா எல்லாமே க்ளீனாக ஹைஜீனிக்காக உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து வார்மான டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகும். அப்போ ஏதாவது கிருமிகள்லாம் இருந்தால் கூட கெடுத்துருன்ற மாதிரி அவங்க கான்செப்ட்டு. ஓகேங்களா. நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம். நல்லா இருக்குது. இல்லை, நம்ம வந்து சாப்ஸ்டிக் எடுத்துக்கிறோம். அப்புறம் கரண்டி வந்து அந்த இதில் ஹாட் பாட்டில் போட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு எடுத்தாச்சு. சரி, அது இல்லாமல் நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த சைட்லாம் இருக்கும், நான் போய் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சைடுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்லாம் இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. இது நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி. அதை விட இங்கே ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்விஸ் சாக்லேட்டு, மின்ட் சாக்லேட்டு, மேங்கோ, இதுமாரி எல்லாமே இருக்குது. டேரோ அப்படி இப்படின்னு அவங்க கலெக்ட் பண்ணட்டும். ஓகே, இங்கே பாருங்க, இது நல்லாயிருக்கும். இது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. போன தடவை வரும்போது நான் ஒரே ஒரு தடவை தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். அப்போ வந்து நான் இது சாப்பிட்டேன், செம்மையாக இருந்துச்சு. இதில் வந்து ஒரிஜினல் மில்க்லாம் போட்டு பண்ணுறாங்க, செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு, நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் ஒர்த்து ட்ரைங்க. நீங்கள் வரீங்கன்னா இது 2-3 சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்கும், நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை அது. நம்ம எப்படினாலும் நான் 2 சாப்பிடுவேன் இன்றைக்கி அதை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இது வந்து சூப்பு. இதோ இந்தமாரி ஜெல்லி, கிராஸ் ஜெல்லின்னு வாங்க. லைட்டாக ஸ்வீட் இருக்கும், கசக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஜெல்லி. கிராஸ் ஜெல்லி இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாஸ் வகைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த சாஸு அது இதெல்லாம் இதை தான் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, எடுத்துக்கிட்டோம், 2 எடுத்துப்போம். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒயிட் வினிகர் இருக்குது. வினிகர் லைட்டாக புளிக்கணும்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு சொட்டு 2 சொட்டு இருந்தால் போதும். ஓகே. இதுக்கப்புறம் பிளாக் வினிகர், ஒயிட் வினிகர், பிளாக் வினிகர் இருக்குது. சீசமி ஆயில், நல்லெண்ணெய் பாருங்கள், ஒரிஜினல் நல்லெண்ணெய் சீசமி போட்டாச்சு. நல்லா கலரை ஊற்றிக்கிட்டேன் நல்லெண்ணெய். இதில் வந்து இந்த வினிகர் போட வேணாம், ஒன்றும் இல்லை, வெறும் பிளாக் சீசமி மட்டும் நிறைய போட்டுப்போம். எப்படி நல்லா இருக்கா? தாராளமாக ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து சக்கரை வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க, நமக்கு அது பிடிக்காது, வேணாம். இது நல்லாயிருக்கும். இந்த சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்கள், இது பாருங்கள், இந்த சாஸு சட்டே சாஸு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். இதெல்லாம் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். லைட்டாக சீ ஃபுட் ஃப்ளேவர் வரும் இதில். இது பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கா, அவ்வளோதான். இப்படி ஒரு 2-3 கரண்டி அள்ளி ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கார்லிக்கு அந்த ஐட்டங்கள்லாம் இருக்கும். இதோ சில்லி லைட்டாக சில்லி போட்டுக்கலாம், ரொம்ப வேணாம். இந்த பாருங்க, இப்படி ரொம்ப காரமாக இருக்கும் அது, அதனால் லைட்டாக. நம்ம காரம் வந்து அவ்வளோ செட் ஆகுது, ரொம்ப காரமாக இருந்தால் நமக்கு முடியாது. கார்லிக் நிறைய போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே இருக்கும், அது போட்டாச்சு. இதுலேயும் எப்பா இது ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்தாங்க இப்படி போட்டுக்கிட்டேன். இந்தமாரி நமக்கு தேவையான மசாலா என்னென்ன காம்பினேஷன் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். இங்கே வந்து ரேடிஷ் இருக்குது, முள்ளங்கியும் லைட்டாக போடணுன்னா போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, இப்படி நமக்கு தேவையானதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாங்க. க்ரீன் ஆனியன் இருக்குது பாருங்கள், க்ரீன் ஆனியனு, வெங்காயத்தழை. ஓகேங்களா? இது எடுத்துக்கிட்டோம். ஃபைனலி இதுதான் சிக்னேச்சர் சாஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது என்ன சாஸ்ன்னு நமக்கு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இந்த இடத்துக்குனே ஃபேமஸாக இருக்கும் போல். சிக்னேச்சர் சாஸ்ன்னு போட்டிருக்காங்க. கொஞ்சமாக லைட்டாக டொமேட்டோ சாஸ் மாரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் போன தடவை சாப்பிட்டா மாரி எனக்கும் ஞாபகம் இல்லை. இப்போ ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, இல்லை போன தடவை நான் சாப்பிட்டது மறந்துட்டாங்கன்னு தெரில. இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்க. சூப் பேஸ்லாம் இருக்கும், நம்ம வேணும்னா எடுத்து ஊற்றிக்கலாம் அவ்வளோ வேணாலும். பாருங்கள், அந்த சைட்லேயும் இருக்குது பாருங்கள், சூப் பேஸ் இதெல்லாம் பாருங்கள். அதே தான் இங்கே க்ரீன் ஆனியனு அந்த இது எல்லாமே நம்ம அங்கே எடுத்தது தான் இங்கே 2ஆக வச்சுருக்காங்க. கூட்டம் நிறைய இருக்கிறதுனால ஒரு சில சமயம் கடுப்பாக இருக்கும் நின்று எடுக்கிறதுக்கு, அதுக்காக அந்த மாதிரி செட்டிங்கு. இப்போ பாருங்கள், கடை பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த கடையெல்லாம் பாருங்கள், உள்ளே பாருங்கள், எல்லாருமே நல்லா ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. சூப்பரில் நல்லா இருக்குது இடம். இப்போ வந்து நம்ம கையில் இது 2மே எடுத்தாச்சு, போயிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்போம். நமக்கு ஆர்டர் பண்ண இன்க்ரீடியன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போமா வாங்க. அங்கே பாருங்கள் ஊத்துறாரு பாருங்க, மில்க்கு, ஒரிஜினல் மில்க்கு பாருங்க. ஷோ இந்த பாருங்க, வா முடிச்சிட்டாரு போல் ஊற்றிய. அங்கே பாருங்க, அது உள்ள இந்தமாரி மில்கை வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, செம்மையாக. அங்கே பாருங்க, ஒரிஜினலு. தேங்க்யூ. 6 இது ஊற்றிருக்காங்க, சூப்பரில். இப்போ வந்து அவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க போல். ஃபோன் வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்ம வந்து எடுப்போம். நீங்கள் பாருங்கள், எடுக்கிறாங்க, எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா இருக்குங்க, இது செம்ம க்ரீமியாக இருக்கும். இங்கே பாருங்க, கொஞ்சமாக தான் எடுத்துருக்காங்க அவங்க, நம்ம நிறைய எடுப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த இதுக்கு வந்து
நீங்கள் ஒன்றுக்கு வந்து நீங்கள் எய்தர் வந்து நூடுல்ஸ் சூஸ் பண்ணலாம், இல்லைனா ரைஸ் சூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரைஸு, நமக்கு ஒரு நூடுல்ஸ்ன்ற மாதிரி 2 கலந்து சாப்பிட்லான்ற மாதிரி ஆர்டர் பண்ணி ஒன்று வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து காமனாக எல்லாருக்குமே தருவாங்க. நீங்கள் எந்த இதுவும் ஆர்டர் பண்ணாலுமே சரி, சீ ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சரி, லேம்ப் ஆர்டர் பண்ணாலும் சரி, அதாவது மட்டன் ஆர்டர் பண்ணாலும், சிக்கன் ஆர்டர் பண்ணாலும், எது ஆர்டர் பண்ணாலுமே இது வந்து பேசிக்காக தர்றது தான். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய்கறி. அதுக்கப்புறம் இது வந்து ரியல் கிராப் கிடையாது, பார்க்குறதுக்கு கிராப் மாதிரியே தெரியும் லைட்டாக. ஆனால் அது ப்ராசஸ்டு கிராப்பு. அந்தளவு ஃப்ளேவர் வந்து ஒரு 50% தான் மேட்ச் ஆகும். நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் டோஃபு இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சில அந்த ரெடிமேடான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுற மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. வேஸ்ட் ரெடியாக இருக்குது. இங்கே வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு இதை பாருங்கள், நான் இப்போ ஹீட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்டார்டிங்கு. நீங்கள் இதை ஆன் பண்ண உடனே லைட்டாக உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் இது எத்தனை இருக்குது எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். மேங்கோ ஸ்மூத்தி. ரஸ்னா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. செம்மையாக வெயிலுக்கு அப்படியே விளையாட்டு வந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எவ்வளோ நாளும் குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். சரிங்க, நம்மளோட இன்னும் ஆர்டர் வந்து நம்ம ஆர்டர் பண்ணது வந்து சேரலைங்க. நம்ம ஆர்டர் பண்ணது வந்து இந்த சீ ஃபுட்டு இருக்கிறதே அதான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான மெனு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு 300, 270 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுதான் இருக்கிறதே எக்ஸ்பென்சிவ் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால சரி நம்ம வந்து இதை எடுத்து உங்களுக்கு வீடியோவில் காட்டலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எடுத்தாச்சு. சரிங்களா, வெயிட் பண்ணுங்கள், வந்த உடனே எல்லாத்தையும் காட்டிடுறேன். ஓகே, இங்கே பாருங்க, நமக்கு எடுத்து வந்து வச்சிட்டாங்க. அவ்வளோதான், சூப்பர். அவ்வளோதாங்க, வந்து விட்டது. எக்ஸ்ட்ரா நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆனால் இங்கே 2 வந்துருக்கு. ஏன்னு தெரியல, கேட்டு பார்ப்போம் இருங்க. அவ்வளோதான், எடுத்து வந்து வச்சுட்டாங்க. இங்கே பாருங்க, சீ ஃபுட் இதுதாங்க. என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு பார்த்துக்குங்க. மீன், நண்டு, அப்புறம் கனவா மீன், அதுக்கப்புறம் ஆயிஸ்டர். இது சூப்பராக இருக்கும். எல்லாம் லைட்டாக தான் குக் பண்ணணும், ரொம்பலாம் குக் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் எறா இருக்குது பாருங்கள். எறா 1 4 தான் வச்சுருக்காங்க, ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது கொஞ்சம். அதுக்கப்புறம் இது இருக்குது, சிப்பி. அதுக்கப்புறம் இது வந்து அபலான்னு வாங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். அது சூப்பரில். சரி, அது இல்லாமல் இங்கே இது ஒன்று நம்ம ஒன்று தான் ஆர்டர் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம். 2 வந்துருக்கு. இன்னொன்று கேட்போம் இருங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இதை பாருங்க, ஐயோ, இது வந்து லெமன் வித் ஹனி அந்த ஸ்மூத்தி. இன்னும் நல்லாயிருக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இது ஸ்டார் ஃப்ரூட் ட்ரிங்க் ஒன்று வச்சுருந்தாங்க, அது இருக்கட்டும். செம்மையாக இருக்குங்க, இது மஸ்ட் ட்ரை. இதுவும் எல்லாமே மிஸ் பண்ணாமல் எல்லாமே அன்லிமிட்டட் தான். நான் இப்போ காட்டின அந்த ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சில அந்த சாஸு, அது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ஐஸ்கிரீம்னா அவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். சரிங்களா, அவ்வளோ கட்டுது. வாங்க, நல்லா உள்ள ஃபுல்லாக ஐஸ் ரொப்பி தந்துருக்காங்க. மேலே மட்டும் இருக்கிறது தான் கண்டென்ட்டு. உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை, எல்லாமே கொஞ்சம் வச்சு தந்துருக்காங்க. பட் ஆனால் ஒர்த்து தான். ஏன்னா இந்த ஊரில் வந்து சீ ஃபுட் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நீங்கள் மீட்டை கம்பேர் பண்ணும்போது. மீட் வந்து நான் நினச்சேன் அது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணணும்னு. இல்லையா, இது நம்ம ஆர்டர் பண்ணோன்னா 999 இது ஆர்டர் பண்ணோன்னா இதுவும் வந்து தராங்க எக்ஸ்ட்ரா இன்க்ளூடட். இது எல்லாமே இன்க்ளூடட் தான் ஓகேங்களா. அதனால் சூப்பரில் இந்த ஆஃபரு. ஓகே, நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து சாப்பிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், குக் பண்ணணும். இப்போ வந்து இதை குக் பண்ணுறதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து இதை ஆன் பண்ணியாச்சு. ஒன்றா எடுத்து போட்டு பொறுமையாக குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அது போகும், ஒரு 1.5 மணி நேரம் முதல்ல சாப்பிடலாம். நமக்கு வந்து டைமிங் வந்து 1.5 மணி நேரம், அதாவது 90 மினிட்ஸ் தருவாங்க. 90 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம வெளில போயிடலாம். ஆனால் வந்து மக்கள் பாருங்கள், வெளியில் நமக்கு அப்புறம் வந்தவங்கலாம் நிறைய பேர் வந்து வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க டைமில். நம்ம வரும்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, அதனால் ஓரளவுக்கு சீக்கிரமாக வந்ததுனால ஈஸியாக வந்து போட்டோம். சரிங்களா, இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரீ புக்கிங் பண்ண முடிஞ்சால் அந்த ஆப்ஷன் தான் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, சரி வாங்க சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, நம்ம வந்து இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு.
அதுக்குள்ளே தளதளன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போடும்போது வந்து இதெல்லாம் குக் ஆச்சுன்னா அப்படியே சுருங்கிடும், ரொம்ப சின்னதாகிடும். அதனால் வந்து தாராளமாக அப்படியே போடலாம். பட் ஆனால் இது போட்டோம்னா ரொம்ப கடுப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோஸை வந்து அவ்வளோதான் கட்டலாம் பண்ணல, அவங்க இப்படி தான் தருவாங்க. நம்ம வந்து கையிலேயே அப்படி வச்சு போட்டுக்க வேண்டியது தான். பாருங்கள், கத்திலாம் கேட்கக்கூடாது, கையிலேயே தான் எல்லாமே. இங்கே பாருங்க, முடிச்சாச்சு. எடுத்து இப்படி போட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சுதா? சிம்பிள் குக்கிங்கு. அந்த சூப் பேஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும். ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி இதே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதனால் வந்து சூப் பேஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணல. பட் ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரிஜினல் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு. எப்படினாலும் நம்ம சாஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம், இதில் ஆட் பண்ணி குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம ஊர் ஃப்ளேவர் லைட்டாக கொஞ்சம் மேட்ச் ஆகும், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து இப்படி நம்மக்கிட்ட கொடுத்த எல்லாமே வந்து உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து சீவீடுன்னுவாங்க, கடல் பாசி, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது மஷ்ரூம் இருக்குது, சின்ன சின்ன மஷ்ரூமு இது. அதுக்கப்புறம் இந்தமாரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் ஒரே இதுவாக போட்டுருவோம். இப்போ வந்து மீட்டு போட்டால் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு குக் ஆயிரும். இது மீட்டு போட்டுக்கிட்டோம். அதேமாரி கொஞ்சம் கண் வருத்தமாக இருங்க, ஏன்னா வந்து ரொம்ப சூடாச்சுன்னா என்ன ஆகும்னா கொப்புளிச்சு தண்ணிலாம் அப்படியே தெறிக்க ஆரம்பிக்கும். பாருங்கள், இது பாருங்கள், தெரிக்குது பாருங்கள். அதனால் அப்போ வந்து லைட்டாக ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்களே மேனுவலாக இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து அந்த மீட்டு போட்டாச்சு, இது 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு 2 போட்டோம்னா இப்படியே பொறுமையாக போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை இதில் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஈஸி. ஆனால் உங்களுக்கு பொறுமையாக குக் பண்ணி நிறைய டைம் இருக்குன்னா நீங்கள் இந்தமாரி கடைகளுக்கு வந்து நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வீக்கெண்டை. ஐயோ, ஓகே, அவ்வளோதாங்க. இப்படி தான் குக் பண்ணணும். முடிஞ்சுதா? சூப்பரில். அவ்வளோதான். நம்ம வந்து இவங்க எப்படி தெரியுமா சாப்பிடுவாங்க, இதை குக் ஆனதுக்கப்புறம் இதில் எடுத்துகிட்டு போட்டு ஒரு டிப் பண்ணுவாங்க. டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸோ இல்லை நூடுல்ஸ் அதிலே போட்டு குக் பண்ணிடுவாங்க. குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து இதில் போட்டு ஒரு கலக்கி அப்படி அப்படியே சாப்பிடுவாங்க கொஞ்சமாக. அதுதான் இவங்களோட ட்ரெடிஷ்னல், ஓகேங்களா? சரி, ஓகே, பாருங்கள், ரெடி ஆன ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ போல் இருக்குது. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இது குக் பண்ணுற டைமிங்கு. ஏன்னா வந்து கறியை வந்து அந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸ் பண்ணி துண்டாக வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிரும். இது அப்படியே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இது இல்லை. அதனால் வந்து குக் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து ரொம்ப கம்மி. சட்டுன்னு குக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு 10 பிளேட் கொடுத்தா கூட இந்த 1.5 மணி நேரத்தில் காலி பண்ணிடலாம், அந்த அளவுக்கு. அதேமாதிரி சாப்பிட்ற அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு தெரியாது. கறி சாப்பிட்டா மாதிரியே உங்களுக்கு அந்த பெருசாக ஃபீலிங் வராது. இது நம்ம ஊர்லாம் நல்லா பெரிய பீஸாக இருக்கும், கடிக்கும் உட்காந்து. இதெல்லாம் அப்படி வாய்களை சட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். இப்படி எடுத்துக்கோங்க, ஸ்லோ பண்ணிக்கோங்க ஃபயரை, இல்லைனா வந்து இது கொப்பிச்சிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் சாஸ் இருக்குது, இது இருக்குது குக் பண்ணதை. இவங்க மெத்தட் படி நம்ம சாப்பிட போகிறோம். இவங்க கையில் எப்பவுமே சாப்ஸ்டிக்கை தான் வச்சு சாப்பிடுவாங்க இந்த ஊருக்காரங்க. இங்கே பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த சாஸை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. பாருங்க, நல்லா அந்த நல்லெண்ணெய் வாசனை அப்படி இருக்குது, கம்மன்னு இருக்குது. பாருங்க, நான் எடுத்துக்கிட்டேன். இதை கறி எடுத்து போட்டுக்கிட்டு ரைஸோடு அப்படி ஒரு லைட்டாக கொஞ்சமாக ரைஸு நல்லா மணக்க இருக்குது. ஆஹா, தரமாக இருக்குது. காய்கறிலாம் நிறைய ப்ராசஸ் தான். இவங்கெல்லாம் அப்படியே சும்மா வேக போட்டு தான் சாப்பிடுவாங்க நிறைய இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னா இதில் ஒரு டிப் அடிச்சுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். பாருங்க, நண்டு போடுவோமா? ஐயோ, வந்து பாருங்க, சூப்பரில் நண்டோட முட்டைலாம் இருக்குது. இதையும் அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதான். இங்கே பாருங்கள், போட்டேன். அப்புறம் இது இங்கே பாருங்க, 2 துண்டாக வச்சுருக்காங்க. பாருங்கள், ஃப்ரோசன் பண்ணி தான் வச்சுருக்காங்க, ஃப்ரெஷ்ஷெல்லாம் இல்லை. இது ஃப்ரோசன் தான். ஃப்ரெஷ்ஷெல்லாம் போட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் ஒரே ஒரு துண்டு வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, லைவாக இருக்கிறதுலாம் அதெல்லாம் மினிமம் வந்து ஒரு 600-700 போயிடும் இந்த சைஸே. இல்லைனா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாங்கலாம் லைவாக வாங்கினீங்கன்னா. உயிரோட நண்டு. இந்த மீன் பேர்லாம் நமக்கு தெரியல. பாருங்க, 2 வகையான மீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த வயிற்று பகுதி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, எவ்வளோ க்ளீனாக அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, போனெல்லாம் எடுத்து டீபோன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. சிப்பி போட்டுப்போம். இப்போ வந்து
கனவா மீன் போடுவோம், எல்லாத்தையும் உள்ளே இறக்கிடுவோம். ஓகேங்களா, உள்ளே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப குக் பண்ணக்கூடாது, சீ ஃபுட்டையும் கரெக்டான அளவு மைல்டாக குக் பண்ணால் போதும். ஓகேங்களா. இதுதாங்க, ஐயோ இதுதான் காட்டணும். அதை பாருங்க, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்கள் இதெல்லாம் கடையில் போய் ஆர்டர் பண்ணி தனியாக சாப்பிட்டீங்கன்னா சீ ஃபுட் கடையில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒன்றே வந்து மினிமம் 70-80 போடுவாங்க. இந்த ஒன்றே ஒன்று இந்த ஊர் காசுக்கு அது போட்டாச்சு. இப்போ பறக்க விட்டுருவோம், அப்படியே சராக்குன்னு உள்ளே போயிடுச்சு. ஓகே, எல்லாரையும் அப்படியே உள்ளே மிதக்க விட்டாச்சு. இங்கே பாருங்க, இப்போ நம்ம அவங்கள ஒரு பெரட்ட வேண்டியதான் இவனுங்களா உள்ளே போட்டு. சூப்பரா. இங்கே பாருங்க, நண்டு பாருங்க எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க நண்டு பாருங்க, ஓ எப்படி ஆயிடுச்சுல, செம்மையாயிடுச்சு. கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சரிங்க, இப்படியே பொறுமையாக குக் ஆகட்டும். நான் குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்லோ குக் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், எல்லாமே ஓரளவு நல்லா குக் ஆகிருக்கு. பாருங்கள், இறாலாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. கலரை பாருங்கள், அப்படியே சும்மா கோல்டன் கலரில் இருக்குது, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான். நண்டு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகட்டும். அதுக்கப்புறம் அந்த இதுலாம் பாருங்கள், சிப்பிலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சிப்பி ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஆல்ரெடி வந்து சூடாக தான் இருக்குது பாட்டு, ஆவி பறக்க இருக்குது பாருங்க. அதனால் வந்து குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியான டைம்லேயே எடுத்துருங்க, நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பாருங்கள் இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அது அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். சீ ஃபுட்டு தான் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கனவா மீன் போட்டது எல்லாமே இப்போ எடுத்தாச்சு. வேறு நண்டு தவிர, நண்டு மட்டும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுப்போம். இங்கே பாருங்க, பா சுட இருக்குது பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. மேலே இருக்க லேயரை பாருங்க. இந்த மாரிலாம் சீ ஃபுட்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து நல்லா வலுவாகும், நல்லா ஸ்டாமினாலாம் வரும்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. நம்ம வந்து இதெல்லாம் தினமெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. என்னது ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லைனா மேக்ஸிமம் 1 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்தமாரி சீ ஃபுட் சாப்பிட்றது. இந்தமாரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. சீ ஃபுட் சாப்பிட்றது சரிங்களா, அதாவது இந்தமாரி கிளிஞ்சல், அதுக்கப்புறம் அந்த சிப்பி, அது அந்தமாரி சங்கு, அந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து எப்போனா தான் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றது. மற்றபடி சிக்கன்லாம் நம்ம ரெகுலராகவே சாப்பிட்றோம். நம்ம ஊரில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் சாப்பிட்றோம். ஐயோ மீன் கரைஞ்சிடுச்சுங்க, எங்கே போச்சு மீனே காணும், உடஞ்சிடுச்சு போல். அது ஃபுல்லாக போட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு பீஸ் போட்டேன், அதை காணும். இப்போது அதில் ஒரே ஒரு துண்டு மட்டும்தான் இப்போ என் கண்ணுக்கு பட்டுச்சு. இது ஓகே. இங்கே பாருங்க, இதை பாருங்க, இதை எடுத்து இதில் வச்சுருவோம். இதை பாருங்க, மீனை காணுங்க. என்னடா இது கணத்தை காணுன்ற மாதிரி ஆகி போச்சு. மீனை காணும், உள்ளே போட்டது கரைஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, மீன் பாருங்க துண்டாக இருக்குது, அங்கங்கே கரைஞ்சி போச்சு ஃபிஷ்ஷு. அதான் ரொம்ப குக் பண்ணக்கூடாது. ஓகே சரி, நண்டும் ஓகே, எடுத்துடலாம். இங்கே பாருங்க, சூப்பரில் நம்ம ஊரில் இருக்க அந்த ஃப்ளேவர் எதுவுமே இதில் இல்லை. அப்படியே ஒரு ராவான ஃப்ளேவர் தான் இருக்குது இதில். இதை நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு நமக்கு சத்தியமாக தெரியல. இந்த சூட சாப்பிட்றதுனால நம்மளால் சாப்பிட முடியுது. இது அப்படியே இந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து ஃபர்தராக நம்மக்கிட்ட மீட்டெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, இது காலி. அடுத்து அங்கே ஒரு 2 துண்டு இருக்குது, அதையும் உள்ளே தள்ளிடுவோம். அவ்வளோதான், இதுதான் உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இவனுங்க இருக்கானுங்க, இதை பாருங்க, டோஃபு, அதுக்கப்புறம் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாரையும் உள்ளே எடுத்து போய் டபாக்குன்னு உள்ளே போட்டுற வேண்டியது தான். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், சட்டன் குக்காக. பேபிக்காரெலாம் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். ஓகே, சூப்பர். நடுவில் நம்ம வந்து இந்தமாரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நடுவில் அப்பப்போ குடிச்சிக்கிறது நல்லது. இங்கே பாருங்க, மேங்கோ ஃப்ளேவரு. என்னடா வெறும் இந்த இதெல்லாம் குடிச்சிட்டு சரக்கு அடிக்கிற மாதிரி ஃபீலிங் கொடுக்குறேன்றீங்களா? நல்லா இருக்கு. சரி சூப்பருங்க, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
செம்மையாக இருக்குது. அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சாப்பிட்டே இருக்க வேண்டியதான். லைட்டாக மண்ணாக இருக்குது. ஒரு சிலது அப்படி இருக்காது, ரொம்ப மண்ணாக இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. பாருங்க செம்மையாக இருக்காண்ணா. என்ன எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவ்வளோதாங்க. பாருங்க உள்ள பாருங்க. இப்படிதான் இருக்குது. மீன்லாம் பாருங்க. இது எல்லாமே நம்ம சாஸ் ரெடி பண்ணி ஒரு கவர் பண்ணிட வேண்டியதுதான். இதை மறந்துட்டோமுங்க. பாருங்க ஆயிஸ்டர் ஒரு 2 துண்டு போடுவோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சும்மா குழன்னு இருக்கும், அல்வா மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் பச்சையாகவே சாப்பிட்ருக்கேன். இதுவில் கடலில் போயிட்டு உண்மையாகவே நான் புர்காலாம் இல்லை, இந்த ஜிம்பாலுமே நான் சாப்பிட்ருக்கேன் பச்சையாக. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். இதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக தெரில, ஃப்ரோசனாக கூட இருக்கலாம். அதனால் வந்து பாக்டீரியாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா ஓகே, அப்படி சாப்பிடலாம். இது வந்து சின்சின்னு வாங்க, லெமன் மாதிரியே இருக்கும். இதை லைட்டாக புரிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். எடுத்து வச்சுக்குவோம், அப்புறமா சாப்பிடுவோம். சரிங்க, இப்படி தான் இருக்குது. இது ஏன் கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஓ வைனுங்க, வைனு. இது லைட்டாக மேலே அப்படி லைட்டாக அப்ளை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஃப்ரூட் ஃப்ளேவர் வைனு, நல்லா இருக்குது வாசனை. சூப்பரில் நண்டெல்லாம் ஒரு பிடி பிடிக்கலாம். இங்கே பாருங்க, அடிக்குமா? பாருங்க எவ்வளோ அளவுக்கு முட்டை பாருங்க. இப்படிதான் இருக்குது. இவ்வளோண்டு நண்டுல இவ்வளோ பெரிய முட்டை பாருங்க. சூப்பர்ல, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லைட்டா சாஸ் கொஞ்சம் செம்மையா இருக்கு. நறுக்குன்னு இருக்கு. சாஸ்ல முட்டை சாப்பிடணும், சூப்பரா இருக்கு. சரிங்க, அப்படியே முடிச்சுட்டு நான் ஐஸ்கிரீம் எடுக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் முடிக்க பார்ப்போம். அதுக்கப்புறம் போயிட்டு ஐஸ்கிரீம்லாம் எடுத்துகிட்டு வேறு என்ன இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே முடிச்சுட்டு கேட்குறேன். நான் போயிட்டு ஐஸ்கிரீம் எடுப்போமே. பாருங்க பரவாயில்ல, ஐஸ்கிரீம் இருக்குது போல். இல்லைனா வந்து அதை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 10 நிமிஷமாக அது ஆகும். இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தாராளமாக எடுத்துடலாம். இது போன தடவை வந்ததில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அந்த ஐஸ் அவ்வளோ க்ரீமியாக. ஒரு சில கடைகளில் இருக்கும் அன்லிமிட்டட்ங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அந்த டெக்ஸ்டர்லாம், அந்த டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ஆனால் இந்த கடையில் செம்மையாக இருக்கும். இந்திஸ் ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. அதான் என்னடா இது பாக்ஸ், நான் ஒரு வேளை அது உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். இல்லை, இங்கே தான் இருக்குது. ஓகே, வந்து எடுத்தாச்சு. ஓகே, வந்து வேஃபர் ரெடி. வாங்க கிட்ட வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க. தாறுமாறாக வருது. என்ன இது? இங்கே பாருங்க, அப்படியே சைடாக போயிடுச்சு இப்படி. ஓகே, சாப்பிடுவோமா? செம்மையாக இருக்கு. இன்னொரு தடவை அவங்களுக்கு கிடைக்கலான்றாங்க. சரி, எடுத்து பார்ப்போம் இப்போ முடியும். ஆனால் எப்படி இருந்தாலும் இதை ஹோல்ட் பண்ணோம். இப்போ பாருங்க, நாங்கள் இப்போ எடுப்போம். போனை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் வருது. சரியா, சுத்த தரல நமக்கு. பாருங்க, கொடுமையாக இருக்குல்ல. சரி போமா, அவ்வளோதான். சரி, செம்மையாக இருக்குங்க. இது நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. கடை போக போக வந்து க்ரௌடு எக்கச்சக்கமாக வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்கள் இந்த இடமே.
லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க வெளியில். அது இல்லாமல் உள்ளே வந்து இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்துருக்காங்க பாவம். இப்படி தான் இருக்குது. சரி ஓகே முடிச்சுப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தமாரி தரமான வீடியோக்கள், அதாவது இது இல்லாமல் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம காட்டி வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்கோ நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கும் போக போகிறோம். இந்த நாட்டை விட்டு வேறு நாடு பறக்க போகிறோம். உங்களுக்கு ஸ்பெஷல் டூர் ஒன்று போக போகிறேன். அது வந்து கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன். வீடியோவை கன்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, ரிவீல் பண்ணிடுறேன். அடுத்த டெஸ்டினேஷன் தரமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நாடு போக போகிறேன். சரிங்களா? சரி போவோம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுப்போம். ஓகே.